எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்தது. நிறைய விஷயங்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய மெகா கூட்டணி அமைக்க முடியல, சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் அதை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எதிர்பாராத விதமாக இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படும். எப்படி இருக்க போகுது காலம்னு நினைக்கிறீங்க? என்ன திசையில போகுது? எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியல, நம்ம சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்போம்ன்றாரு. ஒரு பையன் 8ஆவதே பாஸ் பண்ண முடியல, அதுக்கப்புறம் தானே 10ஆவது பாஸ் பண்ண முடியும். 8ஆவது ஃபெயிலு, முதல்ல 8ஆவதை கிளியர் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடப்பாடி பழனி அந்த பொதுக்குழுவிலேயே டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பெரிய கலைவரம் நடந்துக்கிட்டே இருந்தது. எல்லா மாவட்டத்துலேயும் அடி தடி சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. அதாவது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்குறான்னா, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் இவங்க சொல்கிறக்கூடிய தத்துவங்கள்லாம் பார்த்துக்கோங்க, இந்த அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம், ஒரு தேர்தலில் அமைந்த கூட்டணி இன்னொரு தேர்தலில் அமையாது. ரைட்டா? ஒரு தேர்தலில் 5 வருடம் ஆண்ட கட்சிக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எதிர்ப்பு இருக்கும், கடுமையான எதிர்ப்பு இருக்கும், மக்களின் அதிருப்தி இருக்கும். இது 2வது கேப்ஷன். 3வது கேப்ஷன் திமுகவில் கூட்டணி கட்சிகள் உடையும். இது 3வது கேப்ஷன். 4வது கேப்ஷன் என்ன வருதுன்னா, அதிமுகவுக்கு ஆதரவான கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், அதிமுகவில் எல்லாரும் இணைவார்கள். இதுதான் தொண்டர்களோட எதிர்பார்ப்பும். இதுதான் மாவட்ட வாரியாக அதிமுக தொண்டர்கள் சண்டை போட்டவங்க எல்லாமே ஏதோ சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, அந்த அணி இந்த அணிலாம் கிடையாது. சண்டை போட்ட தொண்டர்கள் எல்லாமே அவங்கள பேச விடலன்றதான் அவங்களுடைய குறைபாடு. அவங்க என்ன பேச விரும்புனாங்கன்னா, நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலைன்னா நம்ம கட்சி காணாமல் போயிடும். அதிமுக ஒரு தேர்தலில் தோற்றா கூட அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா பீரியடில் ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் அதுதான் வரலாறு. நம்ம பெரிய அளவுக்கு நம்ம வரணும், அதுக்கு நம்மளுக்குள்ள ஒற்றுமை வேணும் அப்படின்றது அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் எடப்பாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் மேலே கடுமையான அதிருப்தி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தொண்டர்கள்கிட்ட கடுமையான அதிருப்தி இருக்கு. இப்போ விஜய் மாநாட்டுக்கு சென்னையிலேருந்து போனவங்க எல்லாமே பெரும்பாலும் அதிமுகவுடைய இளைஞர் அணியை சார்ந்தவங்க தான் போயிருக்காங்க. பேனர் வச்சவன்ல 90% ஏடிஎம்கே இளைஞர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, புரட்சி தலைவி பேரவை, இந்த மாதிரி இருந்தவங்க தான் பேனரே வச்சுருக்காங்க விஜய்க்கு சென்னையில். அப்போது போனவங்க கிட்ட நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா, நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, போனவங்க கிட்ட எங்களுக்கு ஹோப் இல்லைங்க. இப்போ கட்சியில் இருக்க சீனியர்களே விசாரிக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களே, ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீ வானே, உனக்கு நாங்கள் நிற்கிறோண்ணே, மற்றபடி இந்த கட்சி ஒன்றும் சரியில்லைண்ணே அப்படின்றாங்க. இந்த அதிருப்தி தான் இந்த கலந்தாய்வு கூட்டங்களில் பெரிய அளவுக்கு அதிமுக கூட்டங்களில் எதிரொலிச்சது. இதோட எதிரொலியை தான் சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, கேபி அன்பழகன், இவங்க எல்லாரும் போய் எடப்பாடி கிட்ட பேசுகிறாங்க. அதிமுக புது ரத்தம் பாய்ச்சணும், பழைய ஸ்ட்ரக்சரில் அது இல்லை. ஜெயலலிதா காலத்தில் அடிக்கடி புது ரத்தம் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருமே ஒரு பயத்திலேயே இருப்பாங்க, கட்சிக்கு வேலை செய்யலைன்னா நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டனுக்கே அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை, அதிமுக ஜெயிக்குன்ற நம்பிக்கை இல்லை. அவன் வாக்கு சாவடிக்கு ஓட்டே போடலை. ஒரு 10லேருந்து 15% தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்காளர்கள், அவங்க வாக்கு சாவடிக்கே ஓட்டுவே போடல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியில் அவநம்பிக்கை அதிகமாகுது. நீங்கள் ஏதாவது பண்ணோன்னா நீங்கள் எல்லாரையும் சேர்த்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய டிமாண்டாக இருந்தது. அப்போது எடப்பாடி இதை கேட்டு டென்ஷன் ஆகிட்டு எடப்பாடி என்ன சொன்னார்னா, அப்படியா, அப்போது நீங்கள் ஓபிஎஸ் சசிகலா தான் பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் அங்கே போயிடுங்களேன், அவங்களோடையே போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு சிவி சண்முகம் டென்ஷன் ஆகி ஏந்திருக்கார்.
அப்போது நத்த விஸ்வநாதன் கையில் பிடிச்சி அமுக்கி வேணாம் 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 வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. இதுதான் நடந்தது. இந்த 6 பேர் சந்திப்பு பொய், பச்சை பொய்ன்றார்ல, அந்த பச்சை பொய்யுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மை இதுதான். இப்போ பொதுக்குழுன்னு வரும்பொழுது இரட்டை இலை சின்னம் தொடர்பா இஷ்யூ வந்து தேர்தல் கமிஷனுக்கு போயிடுச்சு. அதில் வந்து எடப்பாடியும் போனோம், ஓபிஎஸும் போனோம். தேர்தல் கமிஷனில் பதில் அளிக்கணும்னு தேர்தல் கமிஷன் உத்தரவும் போட்டுருச்சு. புகழேந்தி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கார். அதுலேயும் கிட்டத்தட்ட தீர்ப்பு வந்து தேர்தல் கமிஷன் முடிவெடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மதுரையில் ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு. அதுலேயும் இரட்டை இலை சம்மந்தமான ஒரு விஷயங்கள் தான். அப்போது இரட்டை இலை சம்மந்தமாக தேர்தல் கமிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லார்கிட்டேருந்தும் ஒரு சைன் வாங்கி ஒரு அஃபிடவிட் வச்சு அவங்க வந்து தேர்தல் கமிஷனில் சமர்ப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் எடப்பாடி இருக்கார். அதுக்காக தான் பொதுக்குழு அதுக்கு நல்ல காசு செலவு பண்ணி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நல்ல அளவில் காசு செலவு பண்ணி அவங்ககிட்டலாம் சைன் வாங்கிட்டு வந்துட்டு சைலண்ட் ஆக்கிட்டு அப்போது இதில் பொதுக்குழுவில் பிரச்சனை வரும். எப்படி கலந்தாய்வு கூட்டங்களில் பிரச்சனை வந்தோ அதே அளவுக்கு பொதுக்குழுலையும் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இதே சிவி சண்முகத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு, எஸ்பி வேலுமணியை கூப்பிட்டு எடப்பாடி பேசுகிறாரு, நத்தம் விஸ்வநாதனை கூப்பிட்டு பேசுகிறாரு. அவங்களாம் தான் பொதுக்குழுவில் பேசுகிறவங்க. நத்தம் விஸ்வநாதன் பொதுக்குழுவில் பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, கேபி முனுசாமி பேசுகிறாரு, எஸ்பி வேலுமணி பேசுகிறாரு, சிவி சண்முகம் பேசுகிறாரு. சிவி சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. அவர் எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவார், ரைட்டுங்களா? அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இதில் வந்து ஒரு ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோன்னு காமிச்சிட்டு தேர்தல் கமிஷனுக்கு காமிச்சிட்டு அதை பற்றி பேசும்போது எடப்பாடி வந்து நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கிறதுல தோல்வி அடைஞ்சிட்டோம், இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அதாவது 8வது ஃபெயில் ஆன மாணவன் எப்படி 10வது பாஸ் பண்ண முடியும்? இன்னொன்னு சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் இல்ல, இது நமக்கான தேர்தல், வரக்கூடிய சட்டமன்றம். கரெக்ட், உங்களுக்கான தேர்தல் தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. மாநில அரசியலை தீர்மானிக்கிற தேர்தல். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா வரணுமா அப்படின்றதான் வந்து சாய்ஸு. அப்போ இந்த தேர்தலில் நீங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுலயே பெரிய கிரைசிஸ் வந்து இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. நீங்க வந்து ரசிகர்கள் ஏற்கக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை நாங்கள் அமைப்போம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைப்பதற்கு சரியாக வரவில்லை, வருகிற சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம் அப்படின்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு இணையதளங்களை வச்சு பேச வச்சிங்க. நிறைய பேரை வந்து காசு கொடுத்தே பேச வச்சிங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பட்டியல் போட விரும்பவில்லை. அவங்கெல்லாம் பேசினாங்க, ட்வீட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்துடும். அதில் ஒருத்தர், ஒரு புரோக்கரு நேராக இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு சல்மான் குர்ஷிதை பார்த்து பேசிகிட்டே வந்தார். எனக்கு தெரிஞ்சு அதை வந்து உளவுத்துறையெல்லாம் வாட்ச் பண்ணாங்க, இவர் எதுக்கு போகிறாரு, சல்மான் குர்ஷிதை பார்த்து பேசுகிறாரு. அப்போது வந்து சுனில்னு ஒரு வியூக அமைப்பாளர், எடப்பாடியுடைய வியூக அமைப்பாளர், அவர் தான் காங்கிரஸுக்கும் வியூக அமைப்பாளர். அவரு வந்து நான் வந்து காங்கிரஸ் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த சைடில் விடுதலை சிறுத்தைகள் வந்து கண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்கிறவங்க, இந்த புரோக்கர்ஸ், அங்கே சுனில்ன்றவர் கொடுத்தாரு, சுனில் சொல்லி இந்த புரோக்கர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புரோக்கர்ஸும் சொன்னாங்க. இது ரெண்டுமே நடக்கலை. ஒரு முஸ்லீம் முன்னாள் எம்எல்ஏ வந்து இப்போ திமுக முகாமுக்கு போயிட்டாரு. உங்களோட இருந்தது ஒரு மாநாடு நடத்தின எஸ்டிபிஐ மட்டும்தான், வேற இஸ்லாமியர்களை உங்களால் இன்னைக்கு வரைக்கும் வெல்ல முடியல. அரசியலில் ஒவ்வொரு நாளும் விஷயம், சரி நாடாளுமன்ற தேர்தல் பீரியடில் தான் வந்து உங்களால் வெல்ல முடியலன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கும் உங்களால் ஒரு முஸ்லீம் கட்சிகளையும் வெல்ல முடியல. அப்போது நீங்கள் என்ன கூட்டணி அமைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பனையில் கொஞ்சம் போட்டு பார்த்தோன்னா நடிகர் விஜய் அவருடன் கூட்டணி, இல்லைனா சீமானுடன் கூட்டணி, பாசிபிலிட்டிஸு சொல்கிறேன், நடிகர் விஜயோட கூட்டணி இல்லைனா சீமானோட கூட்டணி, இப்படி தான் நீங்கள் வந்து கூட்டணிகளை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. நடிகர் விஜயோட கூட்டணி வைக்கணும்னா அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதிமுக வந்து நாங்கள் மாநாட்டில் விமர்சிக்கலை, அதனால அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றது இல்லை என வரக்கூடிய செய்தியை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ சப்போஸ் அதெல்லாம் மீறி
விஜயோட கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஆதவ் அர்ஜுனா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் யார் முதல்வர் வேட்பாளர்? எடப்பாடி முதல்வரா இல்லை விஜய் முதல்வரா? விஜய் முதல்வரா எடப்பாடி துணை முதல்வரா? கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே வந்து அண்ணாமலை வந்து பாஜக தான் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும்னு சொன்னதுனால தான் கூட்டணி முறிஞ்சுது. ரைட்டா? இப்போ வந்து முதல்வர் வேட்பாளர் யாரு? விஜயா? விஜய் என்ன சொல்ற 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படி வரக்கூடிய இந்த சூழல்ல, இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது வந்து கற்பனை கதை தானே. எடப்பாடி சொல்றது ஒரு கற்பனை கதை தானே. திமுக மட்டும் 200 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிக்காது, நாங்களும் 210 தொகுதிகளில் ஜெயிப்போம், அதிமுக தான் ஜெயிக்கும், அதற்குரிய கூட்டணி அமையும், அதற்கான விஷயங்களோட நாங்க பயணிப்போம் அப்படின்னு எடப்பாடி சொல்றதுன்றது பொய் தானே. அப்படி பயணிக்கிறீங்கன்னா அதுக்கான சான்சஸ் என்னென்ன, ப்ராபபிலிட்டிஸ் என்னென்ன? ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் நுங்கம்பாக்கம் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலேஜ் ரோடு போகணும், நுங்கம்பாக்கம் சிக்னல் போகணும், அதுக்கப்புறம் சாஸ்திரி பவனில் திரும்பணும், அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்துக்கு மெயின் நுங்கம்பாக்கத்துக்கு போக முடியும். இவ்வளோ வழியாக போகாமல் நீங்கள் என்ன பறந்து போவீங்களா? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது கம்மி. பொய் இந்த விஷயங்கள்லாம் தான் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து அதிமுக பொதுக்குழு. சரி, அதிமுக பொதுக்குழு தான் இப்படி நடத்தி முடிச்சிட்டீங்க. அப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு வர்றதுன்னா ஈரோடு தேர்தல். ஈரோடு தேர்தல் பை எலெக்ஷன் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிற்குது. ஸோ ஈரோடு தேர்தலில் விஜய் கட்சி நிற்குமா? கேள்விக்குறி. விஜய் கட்சி நிற்குமா? ரெண்டாவது கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி அமையுமா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, பாஜக கூட்டணியோட நிற்பீங்களா இல்லை விஜய் கட்சி கூட்டணியோட நிற்பீங்களா? விஜய் கட்சி கூட்டணி நின்றுதுன்னா விஜயோட விஷயங்களுக்கு என்ன பொறுப்பேற்பீங்க? அதில் என்ன ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும்? கேள்வியா? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குப்பா இந்த சைடு. எதிர்க்க அதிமுக கூட்டணி. அது விஜயோட கூட்டணி சேருமா இல்ல பாஜகவோட கூட்டணி சேருமா? கட்சி சார்ந்தே ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நான் கேட்டுறணும்னு விரும்புறேன். இரட்டை இலை தொடர்பா இப்ப தேர்தல் ஆணையத்துல புகார் மேல புகார் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ 23ஆம் தேதியும் கேசி பழனிசாமி புகழேந்தி ஆகியோரோட 24ஆம் தேதியும் வர சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் என்ன ஆகும்? அதாங்க நல்ல கேள்வி. இது வந்து பாஜக கூட்டணியோட சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட்டா? தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவுடைய ஆணையமா தான் செயல்படுது அப்படின்றதான் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம். இது நேச்சுரலா நடக்கிறது இல்லையா? நேச்சுரலா நடக்கிறது இல்லை. மகாராஷ்டிரா தேர்தல் வந்து தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து பெண்களுக்கு உதவித்தொகை வந்து கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட அப்புறம் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குது. உதவித்தொகை பெற்ற பெண்கள் வந்து என்மாசா பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. இதுக்கு உதவுறது யாரு? தேர்தல் ஆணையம். எந்த தேர்தல் ஆணையமாவது இவங்க வந்து உதவித்தொகை கொடுத்துட்டு அந்த பலனெல்லாம் அந்த மக்கள் அனுபவிச்சிட்ட அப்புறம் அவங்கள வந்து ஓட்டிங் பேலட்டுக்குள்ள கொண்டு வர்ற அந்த சூதாட்டத்துக்கு இது வரைக்கும் எந்த தேர்தல் ஆணையமாவது அனுமதிச்சிருக்கா? இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அனுமதிக்குது. இப்போ திடீர்னு இந்த வழக்குகள் வர்றதும், திடீர்னு இப்போ கேசி பழனிசாமி போறாரு, புகழேந்தி போறாரு, எடப்பாடி போறாரு, ஓபிஎஸ் போறாரு, இவங்க எல்லாருமே போறதுன்றது வந்து பாஜக கூட்டணியோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதுவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக தனி அணி அமைத்து போட்டியிட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை முடக்கப்படும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, முடக்கப்படும். முடக்கப்பட்டுச்சுன்னா முடக்கப்பட்ட ரெட்டையிலையோடு நிற்கக்கூடிய அதிமுகவும் தாமரை சின்னத்தோடு நிற்கிற பாஜகவும் மோதும். மோதல்ல 2வது இடத்துக்கு பாஜக வரும். இது பிஜேபியுடைய ப்ரொஜெக்ஷன். இந்த தேர்தலையும் 2வது இடத்துக்கு தான் 2வது இடத்துக்கு வந்துடும் பிஜேபி. ரைட்டுங்களா? வந்துடும். வந்துருச்சுன்னா 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும். 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுச்சுன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அது கொஸ்டின். அப்போ ஃபுல் காலிங் த ஷாட்ஸ். போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்லையே ரெட்டை இலை சின்னத்தை அப்பதான் வாங்குறாங்க. ஒரு வழக்கு போட்டு அவைத்தலைவருக்கு வாங்கினாங்க. அவைத்தலைவருடைய கேரஃபில் தான் வாங்கினாங்க.
ரைட்டா? தமிழ் மகன் ஹுசேன் கேர் ஆஃப்ல தான் வாங்கினாங்க. எடப்பாடி கேர் ஆஃப்ல வாங்கல. தமிழ் மகன் ஹுசேன் கேர் ஆஃப்ல தான் வாங்குறாங்க போன தடவை. அப்படிதான் போச்சு. அப்போ போன தடவை உங்களுக்கு ரெட்டையிலே டிசைட் பண்ணது யாரு? இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தல் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த தேர்தலில் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டாங்க. ஆனா சீமானுக்கு சின்னம் பொறி போய், விவசாய சின்னம் பொறி போய் மைக் சின்னம் கிடைக்குது. அதை அவர் வளர்த்துட்டாருன்னு நினைக்கிறாரு. கேளுங்க, அது அவர் வளர்த்துட்டாரு, போயிட்டாரு, நிக்கிறாரு. அவர் எந்த சின்னம் கொடுத்தாலும் ஓட்டு வாங்குவார், அது வேற கதை. அதை தீர்மானிச்சது யாரு? தேர்தல் கமிஷன் தானே. அப்போ சின்னத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அதே பாஜக அணியில இருக்கக்கூடிய. அது எனக்கு என்னன்னா, அது வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி, அங்கீகாரம் பெறாத கட்சி. அதிமுகன்றது அது அவங்க சொந்த சின்னம், இரட்டை இலைன்றது காலங்காலமா வச்சிருக்கு. அதை முடக்கிறதுக்குன்றது ஒரு காரணம், ஒரு கூறு வேணும்ல. முடக்கிறதுக்கான கூறு வந்து கிரியேட் ஆகும். முடக்கிறதுக்கான கூறு வந்து கிரியேட் பண்ணுவாங்களா? கிரியேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் சைன் போட்டு தான் போறீங்க. ரைட்டா? நீங்க தமிழ் மகன் ஹுசேன் பேர்ல தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே சிம்பிளை வாங்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பொது தேர்தலில் தான் சிம்பிளை வாங்குறீங்க. இன்னைக்கும் இது சம்பந்தமான சிவில் சூட்டு பெண்டிங்ல இருக்கு. அந்த சிவில் சூட்ல வந்து இவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அது தொடர்பான வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருந்ததை மாற்றி நான் பொதுச் செயலாளர்னு வர்றாரு. நீங்கள் எப்படி பொதுச் செயலாளராக போடலாம், அந்த பதவியை நீங்கள் எப்படி அனுபவிக்கலான்னு ஏற்கனவே கோர்ட் ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கு. சரியா? அதுவும் கிரைசிஸில் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டுறீங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறான்னா அது வந்து சேலஞ்சபிள் தான். ரைட்டுங்களா? அது நீங்கள் கூட்டுற பொதுக்குழு. ரைட்டா? எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கான். ரைட்டா? அதனால் வந்து நீங்கள் வந்து ரெட்டை இலை அப்படின்னு சொல்கிறீங்க. நாளைக்கு இதே எஸ்பி வேலுமணி ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது பிஜேபிக்கு ஆதரவாக இறங்கி களமிறங்கி அந்த ரெட்டை இலையில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தனியாக ஒரு அணியாக பிரித்தா எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கும், எஸ்பி வேலுமணிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கும்? அதில் எவ்வளவு ஆதரவு இருந்தாலும் அதில் ஒரு பிரேக்கப் வருதா? இல்லை, பொதுக்குழுல எல்லாம் தெளிவாக பேசுகிறாங்களே. எஸ்பி வேலுமணி ஸ்பீச் கொடுக்குறாரு, சிவி சண்முகம் பேசுகிறாரு, சலசலப்பே இல்லைன்றாங்க. அதெல்லாம் சொல்லலாம், சலசலப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பாஜகவோட அணி, பாஜகவோட கூட்டணி சேரணுன்றதை வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து அதை தான் விரும்புது. ரைட்டுங்களா? இதே அண்ணாமலை வந்து என்ன சொன்னார்? ஜெயலலிதா அக்யூஸ்ட், குற்றவாளின்னு சொன்னார். அதில் தானே அலையன்ஸ் முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயார், திமுக ஆட்சியை எந்த விதத்திலும் வீழ்த்த வேண்டும், அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனில் வர்றாரு. அப்போது அவங்க அங்கேருந்து சொல்லியிருக்காங்க, என்ன, நீ வந்து தனி கூட்டணி, தனி விஷயம் அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம வந்து அதிமுக கூட்டணியோடு தான் போனோம் அப்படின்னு. அதில் இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? அவரோட கேல்குலேஷன் ஆனால் விஜய் வருவார், வேறு யாராவது வருவாங்க, சீமான் வருவார். விஜய் இப்போ ஆதவ அர்ஜுனா போயிட்டு சீமானெல்லாம் போய் பார்த்து பேசியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போது சீமான் வரலாம், விஜய் வரலாம், மற்ற யாராவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியிலேருந்து வரலாம். வேல்முருகன் ஆல்ரெடி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி அவர் வந்து நிற்கிறாரு. எடப்பாடியோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் வேல்முருகன். ஸோ வேல்முருகன் வரலாம், அவரை தொடர்ந்து எல்லாமே வரலாம், வந்து அதிமுக கூட்டணியை வந்து வலுப்படுத்தலாம் அப்படின்னு எடப்பாடியுடைய கேல்குலேஷன்ஸ். இந்த கேல்குலேஷன்ஸ் ஜெயிக்கக்கூடாது, அவங்க வந்து பாஜக கூட்டணிக்கு தான் வரணும். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இந்த கூட்டணி தான் அமையணும். இந்த கூட்டணியில் ஃபார்மடபுளாக இப்போ 4 சீட்டு ஜெயிச்சிருக்கு பாஜக. இது வந்து ஒரு 10 சீட்டா 12 சீட்டா அது மாறணும். அதுதான் வந்து தேசிய பாஜகவுடைய நிலவரம். அதுக்கு கண் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேசிய அளவில் தமிழ்நாடு 2வது மாநிலம், மகாராஷ்டிரா முதல் மாநிலம் ஜிடிபியில், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில், ஜிஎஸ்டி கட்டுறதில் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. அதுக்கு அடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தோட அரசியல் போக்கை வந்து
முழுக்க முழுக்க பாஜக கண்காணிக்குது. அந்த பாஜகவுடைய கண்காணிப்புல அவங்களுக்கு நல்ல லெவல்ல ஓட்டு வரணும். ஏட்டா போன தடவை 18% ஓட்டு வாங்கினதா அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த 18% முழுக்க முழுக்க அதிமுக வாக்குகள் தான். அண்ணாமலை போட்டியிட்ட கோவையிலையும் சரி, நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட திருநெல்வேலியிலையும் சரி, ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரத்துலேயும் சரி, தினகரன் போட்டியிட்ட தேனியிலையும் சரி, சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தர்மபுரியிலையும் சரி, அவங்க வாங்கின ஓட்டுக்கள் எல்லாமே அதிமுக அணியின் ஓட்டுகள் தான். ரைட்டுங்களா? இங்கே வந்து முக்குளத்தூர் முழுக்க முழுக்க எடப்பாடியுடைய அணிக்கு ஓட்டு போடாமல் அவங்க புறக்கணிச்சதுனால அந்த ஓட்டுகள்லாம் இப்போ ஓபிஎஸ் யாரு? முக்குளத்தூர். தேனி தினகரன் யாரு? முக்குளத்தூர். இவங்க எல்லாமே முக்குளத்தூர். இந்த முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாமே நயினார் நாகேந்திரன் யாரு? முக்குளத்தூர். ரைட்டா? முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்ததுனால தான் அந்த 18% வாக்குகள். ஸோ இது வந்து நிரந்தரம் கிடையாது. ரைட்டா? அது வந்து இவர் இப்போ லண்டனுக்கு படிக்க போனோன்னா மெம்பர்ஷிப்பு நடத்தினா போன வருஷம் 86 லட்சம் இருந்த மெம்பர்ஷிப்பு இந்த முறை வெறும் சில லட்சங்களில் சுருங்கி போச்சு. இப்போ மண்டல தலைவர்கள் தேர்தல் நடத்தி மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் பாஜகக்குள்ள இருக்கு. பாஜக தேசிய தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பாஜக அமைப்பு ரீதியான தேர்தல்களுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு சைடு தேர்தல்கள் நடக்குது, இன்னொரு சைடு அதிமுக மேல ரெய்டுகள் நடக்குது. அமலாக்கத்துறை ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அந்த ரெய்டு இந்த ரெய்டு, நிறைய ரெய்டுகள் வந்து அவங்களுக்கு நடக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான பேலன்ஸில் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியை விரும்புது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய மகன் மிதுன் மூலமா ஆதவ் அர்ஜுனா, மிதுன், விஜய் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து பேசக்கூடிய ஆட்கள். ரைட்டா? அவங்க வந்து 3 பேரும் வந்து பவுன்சிங் பேட் அப்படின்னு ஒரு இணையதளம், அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் தான் விகடன் சீனிவாசனும் உறுப்பினராக இருக்கார். அவங்க தான் வந்து அம்பேத்கர் நூலை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதெல்லாமே நடக்குது. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்குது. இதெல்லாமே ஆன்வில் ஆகணும் இல்லையா? இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் 10 சீட்டு 15 சீட்டு கேட்குறானுங்க. 100 கோடி 120 கோடி நம்ம வந்து அழ வேண்டியதாக இருக்குது அவனுங்களுக்கு அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையாக பேசுகிறார் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து கால்குலேட் ஆகுதுல. பாஜக வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுடைய கூட்டணியை விரும்புதுன்றது தான் அண்ணாமலை இன்னைக்கு அடிச்சிருக்க யூ டர்னுக்கான காரணம். ஸோ இந்த கூட்டணி ஆஃபரை வந்து எடப்பாடி ஏற்றுக்காம போனார்னா அவர் மேலே ரெய்டுகள் பாயும், அவர் மேலே பாஜகவுடைய தாக்குதல்கள் அதிகமாகும். அதை விரும்புவாரா, இல்லை இந்த கூட்டணியை ஆதரிப்பாரா, இல்லை இவர் வந்து பவுன்சிங் பேடுன்ற அந்த அமைப்பில் தொழிலதிபர்கள் அமைப்பில் ஆதவ் அர்ஜுனா அவரது மகன் மிதுன் இவங்கள வச்சு பேசக்கூடிய பேச்சுக்களை நம்புவாரா, அதன் மூலமாக டேர்ன் ஆகுமா? சப்போஸ் அந்த டேர்ன் வருதுன்னா அது ஈரோடு கிழக்கு தேர்தலில் வருமா? தேர்தலில் வந்து விஜய் அதிமுகவை ஆதரிப்பாரா, இல்லை அவர் தேர்தல் என்னுடைய இலக்கு வந்து 2026 தான், நான் வந்து நடுவில் வரக்கூடிய தேர்தலில் நான் நிற்க தயாரா இல்லைன்னு ஒருவேளை அவர் ஒதுங்கினார்னா அதிமுக நிலை என்ன? போன தடவை ஈரோடு கிழக்கு தேர்தலில் முறைகேடு நடந்ததுன்றதை சுட்டி காட்டி தான் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சிங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலையும் புறக்கணிப்பீங்களா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு தம்பி ஈரோடு கிழக்கு தேர்தலுக்குள்ள தான் வருது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி மார்ஷல். நன்றி.